கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 11வது வசனம். என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். எனக்கு அருமையானவர்களே, தாவீதினுடைய அருமையான சங்கீதம் பாருங்க. சத்துரு என்னை மேற்கொள்ளவில்லை, ஆகவே நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய பிள்ளைகளினுடைய ஓட்டத்தில் அநேக தடவை சத்துரு எதிர்க்கிறான்ல, போராடுகிறான். இவனை எப்படியாவது கீழே தள்ளிடணும். தனக்கு நண்பர்கள், உறவுகள் எல்லாவற்றின் மூலமாக ஏதாவது ஒரு எதிர்ப்பு. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். இதை வாழ்க்கையில் பொறுக்க முடியாத காலம்ல. இந்த சூழ்நிலை வரும் பொழுதும் ஆண்டவர்கிட்ட நம்ம காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் என் மேல் பிரியமாக இருக்கிறீர். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளை, உலகத்தில் உள்ள யாரையும் ஏதாவது சொன்னாங்களேன்னு சொல்லி சோர்ந்து போகாதுங்க. சத்ரு அப்படிதான் நமக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தை எழும்ப பண்ணுவான். ஆனாலும் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி என்னை எழுந்திருக்க பண்ணும். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். நீ விழுந்து போனேன்னு நினைக்கிறியா? கர்த்தர் உன்னை எழுந்து நிற்க பண்ணி கொண்டிருக்கிறார். மனிதன் உனக்கு விரோதமாய் கையை நீட்டுகிறானோ, பயப்படாதே, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். யார் யார் உனக்கு விரோதமாய் எழும்பினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். பொறாமையின் நிமித்தமாய் தங்களுடைய வாழ்வில் மேலே வர முடியவில்லையே என்கிற அங்கலாய்ப்பு நிமித்தமாய் உனக்கு குறை சொல்லுகிறவர்கள் அதிகமாய்க்கொண்டே போகலாம். ஆனால் நீ ஆண்டவர்கிட்ட சொல்லு, கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் மனமே இறங்குகிற தெய்வன். அவர் ஒருவரையும் ஒரு நாளும் கைவிடுகிற தெய்வம் அல்ல. அருமையானவர்களே, கர்த்தாவே எனக்கு இறங்கி என்னை எழுந்திருக்க பண்ணும். என்னோடு கூட நெல்லும் ஆண்டவரே, நீர் என்னோடு கூட நிற்பதை அநேகர் கண்டு கொள்ளட்டும். என் சத்துருவாகிய பிசாசானவன் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை. எத்தனையோ எதிர்ப்புகளின் நிமித்தமாய், எத்தனையோ பாடுகளின் நிமித்தமாய், வியாதிகளின் நிமித்தமாய், எத்தனையோ கஷ்டங்களின் நிமித்தமாய் இவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி இவன் எந்திரிக்க மாட்டான், பலவிதமான வார்த்தைகளை வேதத்தோடு சொல்லி சோர்ந்து போக வச்சாங்கல்ல. இந்த கர்த்தர் உன்னை எழும்ப பண்ணி இருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லாமா? எங்கள் அன்மையான ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. கர்த்தருடைய வார்த்தை எங்களை பலப்படுத்துகிறது. ஜீவனுள்ள வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாக திரும்புவது இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மனம் இறங்கி எந்தெந்த காரியங்களில் உம்முடைய பிள்ளைகள் இதயத்தில் சோர்ந்து போயிருக்கிறாங்களோ, எந்தெந்த காரியத்தில் கண்ணீரோடு கூட இருக்கிறாங்களோ, கர்த்தர் அவர்களுடைய வாழ்வை புதுப்பியும் ஆண்டவர். இந்த நாளிலே கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.